அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க டீலர் மணிமேகலை பேசுறேன். லைக், சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடி, ஃப்ளவர் நேம் வந்து வெனிலோ. அதாவது இந்த கேரக்டர் எப்படின்னா குறை சொல்லிட்டே இருப்பாங்க. குறை சொல்றாங்க அப்படின்றத விட அவங்க செய்யற தப்ப வந்து சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் வந்து வில்லோ கேரக்டர். இது எது மாதிரியான குறைகள் வந்து யார்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட இருக்கிற அந்த குறைகள் அது வந்து ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வைஸ் நார்மலா இருக்கு அப்படின்னா அது அப்படியே லைஃப்ல வந்து சண்டை வரும், அப்புறம் சேருவாங்க, இப்படி போயிட்டு இருக்கும். அந்த குறைகள் வந்து ஹஸ்பண்ட் சைடோ ஒய்ஃப் சைடோ அதிகமாகும் போதுதான் அந்த டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ள வருது. இது ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் மாமியார் மருமகளுக்குள்ள ரிலேஷன்ஷிப், அந்த குறைகள் சொல்றது. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரை குறை சொல்றது. அதுக்கப்புறம் எனக்கு சப்ஜெக்ட் புரியல, சப்ஜெக்ட் பிடிக்கல அப்படின்னு மாதிரி குறை சொல்லிட்டே இருக்கிறது. இங்க எந்த பர்சனை மட்டும் குறை சொல்றது கிடையாது. நமக்கு இந்த இடம் எனக்கு பிடிக்கல, இந்த இடத்துல வந்து என்னால இருக்க முடியல, அந்த வீடு செட் ஆகல, நம்ம ஒன் டே டூர் போனோம், அந்த இடம் எங்களுக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் சாப்பாடு பிடிக்கல, அது மாதிரி எதை பத்தி நம்ம வந்து குறை சொல்றோமோ எல்லாமே அதுக்குள்ள வந்து கவர் ஆகும். இந்த கேரக்டர் வந்து நாட் ஒன்லி பர்சன் மட்டும் இதுல உள்ள வர மாட்டாங்க. நமக்கு அந்த இடம், பொருள் எல்லாமே இதுல வந்து வரும். அது என்ன குறையா வேணாலும் இருக்கட்டும், அந்த குறைய பத்தி சொல்ற ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த வில்லோ கேரக்டர். இதுல நம்ம வந்து என்னோட ஃபேமிலியில பசங்களோட விஷயத்த வந்து நம்ம பார்ப்போம். ஏன் நான் வந்து பசங்களோட விஷயத்த நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ளவர் ரெமடி ஆனது டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல நமக்கு எப்படி அந்த ஃப்ளவர் ரெமடி தேவைப்படுது, அது எதுக்கெல்லாம் ஃப்ளவர் ரெமடி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இங்க நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இது எவ்வளவு நாள் எடுக்கணும், எப்ப ரிசல்ட் வரும் அப்படின்றது ரெண்டுமே கேட்டுட்டே இருப்பாங்க. இங்க நான் சொல்ற எந்த கிளைண்டா இருந்தாலும் சரி, என்ன அவங்க மைண்ட் சிம்டம்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்கிட்ட வந்து பார்த்த வரைக்குமே நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இங்க எவ்வளவு நாள் எப்ப ரிசல்ட் வரும் அப்படிங்கறது அவங்களோட மனநிலை, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு. சில பேருக்கு சில நாட்கள் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ், மாதங்கள் இருக்கும், வருட கணக்குல இருக்கும். சோ அது அந்த எமோஷனல்ஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கிறதோ அது பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு டைம் எடுக்கும். எல்லாமே வந்து இங்க கியூர் ஆகும், சப்போர்ட் பண்ணும் ஃப்ளவர் ரெமடி. ஆனா எவ்வளவு நாள் எப்ப அப்படின்றது அவங்க கிளைண்டோட மனசு பொறுத்து தான் இருக்குது. அதனால இந்த கேஸ வந்து என்னோட பசங்க மூலமா இதை நான் வந்து புரிய வைக்கலாம் அப்படின்றதுதான் நான் வந்து பசங்களோட இதை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த கேஸ் டேக்கிங் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் ரெமடி ஆனது எல்லார் வீட்லயுமே இருக்கணும் அப்படின்றதான் என்னோட நோக்கமா நான் கொண்டு போறேன். இது வந்து ஒரு நார்மலான ஒரு ரெமடி. அதனாலதான் இந்த மெடிசன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது ரெமடி. நம்மளோட மைண்ட் வந்து மாறிட்டே இருக்கும், இதுதான் அப்படின்றது கிடையாது. அதனால நமக்கு அந்த எமோஷனல்ஸ வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு எல்லார் வீட்லயுமே இந்த ஃப்ளவர் ரெமடி கிட் வந்து 38 ஃப்ளவருமே இருக்கணும் அப்படின்றதான் என்னோட நோக்கமா நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கான அவேர்னஸும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோல நமக்கு அது பத்தியான டீட்டெயிலாம் நான் பேசுறேன். இப்ப நம்ம அந்த கேஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வில்லோ கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூரிய தேவ அவங்க கிளைண்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, என்னோட பெரிய பையன். இந்த ஹாலிடேல வந்து பசங்க 2 பேரும் விளையாடுவாங்க. விளையாடுறப்ப பெரிய பையனோட கம்ப்ளைண்ட் வந்து, அம்மா தம்பி வந்து அடிக்கிறான், என்னோட விளையாட வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசன்ட்ல என்ன இருக்குதோ அதை மட்டும் சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இதுவும் வந்து ஒரு வில்லோ கேரக்டரான மனநிலை தான். சரிங்களா? அடுத்த ஒரு கேரக்டர் வந்து சந்திரதேவோ, அவங்க ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அண்ணனை வந்து பத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அண்ணன் அடிக்கிறாமா, அண்ணன் திட்டுறான், அண்ணன் எங்க லூசுன்னு சொல்றான், எனக்கு விளையாட்டு ஜாமான் கொடுக்க மாட்டான், நான் என்ன ஜாமான் வச்சிருந்தாலும் கேட்டுட்டு இருக்கிறான், கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருந்தோம், அதுல வந்து என்கிட்ட பொய் சொல்லி விளையாடுறான், இப்படி வரிசையா அப்படியே கண்டினியூவா பேசிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ இதுவும் வந்து ஒரு வில்லோ கேரக்டர் தான். இப்ப சூரியதேவோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு 2 விஷயம் தான் இருந்தது. சந்திரதேவோட கம்ப்ளைண்ட் ஒரு 10 கம்ப்ளைண்ட் இருக்கும்போது இங்க யாருக்கு ஃப்ளவர் ரெமடி தேவை அப்படின்றது நம்ம இங்க பார்க்கணும்.
இங்க பார்க்கும்போது ரெண்டு பேருமே குறைதான் சொல்றாங்க. ஆனா எங்க பெர்சன்டேஜ் வைஸ் எங்க அதிகமா சொல்றாங்கன்னு பார்த்தா அந்த சந்திரதேவோட கேரக்டர் வந்து அதிகமா இருக்கு. இப்ப இங்க யாருக்கு ஃப்ளவர் ரெமடி தேவை அப்படிங்கிறது நீங்களே இதுல தெரிஞ்சுக்கலாம். இங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ளவர் ரெமடி வந்து மத்தவங்களுக்கு யாருக்குமே இங்க கிடையாது. நமக்கு நாம எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இங்க சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஃப்ளவர்ல வந்து நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம அது இந்த ஃப்ளவர்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத நம்ம செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ஃப்ளவர் எடுக்கும் போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் இல்லாம மைண்டை வந்து சேஃபாவும் ஒரு பாசிட்டிவாவும் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பசங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்னன்னா ஒரு புரிதல் கொடுப்பேன். அதாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுங்க, அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த புரிதலை கொடுப்பேன். இப்ப அந்த பசங்களுக்கு 2 நாள் மட்டும்தான் அந்த ஃப்ளவர் ரெமடி வந்து நான் கொடுப்பேன். ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே வரையும் அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், டைம் இருக்காது, கரெக்டா அவங்களோட ரொட்டீன் லைஃப் இருக்கும். அந்த சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து விளையாடுற டைமிங்ல அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கும் போது அந்த ஃப்ளவர் ரெமடி அந்த 2 நாளுக்கு மட்டும் நான் கொடுக்குறப்ப அந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா 10 கம்ப்ளைண்ட் பண்றவங்க வந்து 2 கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க. அந்த 2 கம்ப்ளைண்ட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட அண்ணன் கிட்ட வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், இதே அம்மா கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அக்செப்டும் ஒரு மன்னிக்கிற ஒரு பணமும் அந்த ஃப்ளவர் ரெமடி எடுத்த பிறகு இது ஒரு மனசு வந்து மாறும். அதுல என் சின்ன பையன் சொல்லும் போது நான் சொல்லுவேன், இங்க வந்து 2 பேருக்கான ஒரு புரிதல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் ரெமடி கொடுக்கும் போது அவங்களுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா கொண்டு போயிட்டு இருக்கும். நான் 2 பேர்கிட்டயுமே வந்து அண்ணன் தம்பியை பாத்துக்கணும், தம்பியை அண்ணனை பாத்துக்கணும், அம்மா எல்லாம் வந்து சும்மாதான், கொஞ்ச நாளைக்கு தான் அம்மா தான் உங்க லைஃபோட டிராவல் பண்ண போறேன். இப்ப ஸ்கூல் 2 பேரும் ஒன்னா படிக்கிறீங்க, அடுத்தது காலேஜ், அடுத்தது ஜாப், அப்புறம் மேரேஜ் லைஃப், இப்படி உங்க லைஃப் வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கும். உங்க 2 பேருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளதான் அதிகமா இருக்கும். அதனால வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு புரிதலோட இருக்கீங்க, சந்தோஷமா அந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போறீங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கு சொல்லி புரியும் போது அவங்க அதை எடுத்துக்குவாங்க. இந்த ஃப்ளவர் ரெமடி 2 நாளைக்கு கொடுக்கும் போது அவங்களோட அந்த கம்ப்ளைண்ட் குறையும். நான் ஒரு வாரம் கொடுக்காம இருப்பேன் நான். சோ அப்ப எமோஷனல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணணும். இங்க 2 விதமா நான் பார்ப்பேன். ஒண்ணு வந்து அம்மாவா நாங்க பசங்களை பார்க்கும்போது எமோஷனலி நானும் லாக் ஆகுவேன். சோ அதனால நான் ஒரு ஹீலரா நான் அவங்களுக்கு ஃப்ளவர் ரெமடி கொடுக்கும்போது என்னோட எமோஷனல்ஸும் பேலன்ஸ் ஆகும், அவங்களோட எமோஷனல்ஸையும் நான் கரெக்டா கொண்டு போற ஒரு சிஸ்டமா இருக்கும். அப்ப நம்ம கொடுத்தா என்ன பசங்களோட மனநிலை இருக்கு, கொடுக்கலன்னா என்ன மாதிரி ஆகுது அப்படின்றத இதுல அனலைஸ் பண்ணிடுவேன். இங்க ஃப்ளவர் ரெமடி பிளஸ் புரிதல் அதை கொடுத்த பிறகு அந்த சந்தோஷத்தை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஒன்னா இருந்தோம்னா எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்குது அப்படின்றத அவங்க புரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இப்பதான் ஆரம்பிச்சிட்டு இருக்குது. இப்போ அந்த புரிதல் வந்த பிறகு அந்த ஃப்ளவர் ரெமடி உங்களுக்கு தேவையில்லை. இப்ப நான் அந்த சந்திரதேவுக்கு மட்டும் அந்த ஃப்ளவர் ரெமடி கொடுக்கும் போது அவங்களுக்குள்ள நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை போகும்போது நம்ம வந்து நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஏஜ் மெச்சூரிட்டி ஆக ஆக அதுக்கான ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம வந்து ஒன்னா இருக்கணும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து இது கிரியேட் ஆகும். மனசு பத்தியான ஒரு கவிதை. குறை சொல்லும் உதடுகள் வார்த்தைகள் குறையும், நிறை சொல்லும் வார்த்தைகள் பெருகும், குறைகளை விடு, கோபங்களை மறந்துவிடு, மனதில் மகிழ்ச்சி வந்து போகும். மனசா பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.